Okay, pa. So welcome to the type 5 topic. Projection of straight line up to 4 topic வரைக்கும் நம்ம 4 type வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா type 5 ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ கொஷின் ரீட் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. The end P of a line PQ, 70 mm long. The end P of a line PQ, 70 mm long is 15 mm above the HP and 20 mm in front of the VP. Full stop. Q is 40 mm above the HP. The top view of the line is inclined at 45 degree to the VP. Draw the projections of the line and find its true inclination with the VP and the HP. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஓகேப்பா. ஆஸ் யூஸ்வல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லைன் ட்ரா பண்ணிட்டேன் சார். ட்ரா பண்ணிட்டு எக்ஸ் ஒய் விபி ஹெச்பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். த எண்ட் பி ஆஃப் அ லைன் 70 mm லாங் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 15 mm above the HP and 20 mm in front of the VP. So 15 mm above the HP நம்ம என்ன பண்ணலாம், just 1.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டா சார். அகைன் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 20 mm in front of the VP. ஸோ 20 mmக்கு என்ன பண்ணலாம், ஸோ 2 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ நேம் கொடுத்துருங்க P. அகைன் இது நமக்கு வந்து P dash. ஓகேங்களா? அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். Q is 40 mm above the HP. ஸோ என்ன சார் ட்ரா பண்ணணும், எப்படி ட்ரா பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஜஸ்ட் 40 mmக்கு ஒரு டாட் வைங்க. 40 mmக்கு ஒரு டாட் வச்சுட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்கள். 40 mm போனால் நமக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது இதுக்கு இந்த பிக்கும் பி டேஷுக்கும் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன், பி டேஷ், அண்ட் தென் பிக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன் சார். ட்ரா பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி டேஷ்லேருந்து 70 mmக்கு ஒரு ஆர்க் அடிக்க போகிறோம். ஸோ என்ன சார் 70 mm, ஏன்னா நமக்கு லாங் வந்து 70 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 70 mmக்கு ஆர்க் அடிக்க போகிறேன். ஸோ காம்பஸில் 70 mm டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். இட்ஸ் நத்திங் பட் 7 சென்டிமீட்டர். ஸோ கரெக்டாக நமக்கு 7 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 7 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பி டேஷை சென்டராக வச்சுட்டு இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணோம்ல, இதில் ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆர்க் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிட்டேன் சார். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லைனை வந்து அப் டு த பி பாயிண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு வந்து இதுக்கு நேம் கொடுக்கணும், Q1. அகைன் இது நமக்கு வந்து Q1 டேஷ். ஓகேங்களா? ஸோ நேம் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் ட்ரா பண்ணுறது, இப்போ வந்து நம்ம இந்த 70 mm யூஸ் பண்ணியாச்சு, 15 mm யூஸ் பண்ணியாச்சு, 20 mm யூஸ் பண்ணியாச்சு, செகண்ட் இந்த 40 mm யூஸ் பண்ணியாச்சு. ரிமைன் நமக்கு என்ன இருக்குது, த டாப் வியூ ஆஃப் த லைன் இஸ் 45 டிகிரி டு த விபியில் இருக்குது. ஸோ இப்போ 45 டிகிரி டு த விபினா நம்ம எதில் ட்ரா பண்ணுவோம், ஹெச்பியில் ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ப்ரொடக்டர் எடுத்துங்க, எடுத்துகிட்டு 45 டிகிரிக்கு ஒரு லைன், ஜஸ்ட் ஒரு இன்க்ளைன் லைன் டாட் வைக்கிறேன். ஸோ டாட் வச்சுட்டு இந்த லைன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை இன்க்ளைன் லைனை ஒரு கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, Pலேருந்து Q1 வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். தட் இஸ் என்னென்னா,
இந்த Pயிலிருந்து Q1 வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்துட்டு இந்த இன்க்ளைன் லைன் எங்கே ட்ரா பண்ணணுமோ அதில் ஒரு ஆர்க் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆர்க் அடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்க் எங்கே கட் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன் சார். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நமக்கு கீழே ஏரோ மார்க் போகுது. அப்போ ஏரோ மார்க் நம்ம கீழே கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ ஆர்க் அடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, காம்பஸில் லாங் வந்து நமக்கு 70 mm இருக்குது சார். ஸோ 70 mm 7 ஸோ கரெக்டாக 70 mmக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நமக்கு கரெக்டாக இருக்குது சார். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 mmக்கு சேம் இந்த P' வச்சு இந்த ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணோம்ல அந்த இடத்துல ஒரு ஆர்க் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆர்க் அடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்க்கிலேருந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். எங்கே சார் ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப் டு த டாப் ஆஃப் த P' லைன் வரைக்கும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு இது வந்து நமக்கு Q2, அகைன் இது நமக்கு வந்து Q2 டேஷ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ட்ரா பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ P' Q2 டேஷ் டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ P' Q2 டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு சேம் இந்த இடத்துல மேலே டாப்பில் ஒரு ஆர்க் அடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆர்க் அடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டு இந்த ஏரோ மார்க் நமக்கு டாப்பில் போயிருக்கு. ஸோ அகைன் இங்கே ஒரு ஏரோ மார்க் ஹரிசாண்டலில் ஒரு ஆர்க் அடிச்சிருக்கோம், இங்கே ஒரு ஆர்க் அடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு ஆர்க்கையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இது நமக்கு Q, அகைன் இது நமக்கு வந்து Q டேஷ். ஸோ இந்த Qவையும் Pயும் கனெக்ட் பண்ணணும், Q டேஷையும் P டேஷையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. அகைன் இந்த லைனையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு எது டார்க்காக இருக்கணும், இந்த P டேஷும் Q டேஷும் நமக்கு டார்க்காக தெரியணும். டார்க்காக வந்துச்சு. அகைன் இங்கேயும் நமக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் லைன் டார்க்காக இருக்கணும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த லைன். ப்ரொஜெக்ஷன்லாம் ட்ரா பண்ணாச்சு சார். அடுத்தது ஃபைண்ட் இட்ஸ் ட்ரூ இன்க்ளினேஷன் வித் த BP அண்ட் HP. ஓகே, ட்ரூ இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூ இன்க்ளினேஷன் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொடக்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் லைனோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நமக்கு 21 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 21 டிகிரிக்கு எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக எடுத்துக்கணும். கரெக்டாக மெஷர் பண்ணி θ = 21 டிகிரி. அகைன் கீழே பாட்டமில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆங்கிள் கிடச்சிருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ கீழே நமக்கு 40 டிகிரி, தட் இஸ் π = 40 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு சார். என்ன கேட்டிருக்காங்க நமக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரூ இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், P டேஷ் Q டேஷ் நமக்கு
front view P comma Q top view true inclination of front view. Theta is nothing but 21 degree. True inclination of top view pi is nothing but 40 degree. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த பாயிண்ட்லாம் நம்ம நோட் பண்ணுவோம். என்ன பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இது locus of capital Q in front view, இது நமக்கு locus of capital Q in top view சார். இது நமக்கு front view, again இது நமக்கு top view. again அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணி எழுதணும். ஸோ என்ன சார் டிஸ்டன்ஸ் எப்படி சார் எழுதுதுன்னா, ஸோ நமக்கு இங்கே என்ன டிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ மேலே நமக்கு 15 mm, பாட்டம் நமக்கு 20 mm. again இது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 mm கொடுத்துருக்காங்க. again இந்த ஆங்கிள் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, ஏன்னா 45 டிகிரிக்கு ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணோமா. ஸோ தேர்ஃபோர் 45 டிகிரி ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சார் நமக்கு டைப் 5ஓட ப்ராப்ளம். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம என்னென்ன ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணேன், எக்ஸு ஒய்ஏ விபி அண்டு ஹெச்பி ட்ரா பண்ணியிருக்கோம். again அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, இங்கேருந்து 15 mmக்கு ஒரு பாயிண்ட்டு, again இங்கேருந்து 20 mmக்கு ஒரு பாயிண்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன், இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஷினில் QS 40 mm இப்போது ஹெச்பின்னு கொடுத்ததுனால இந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து 40 mmக்கு ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் நமக்கு லாங் வந்து 70 mm கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பஸில் 70 mm லாங் எடுத்துகிட்டு P டேஸை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடித்தேன். ஆர்க் அடித்ததுக்கப்புறமேட்டு இந்த லைனையும் P இதையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த பாயிண்ட்டை வந்து அப் டு த எண்ட் ஆஃப் த பாயிண்ட் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு Q1 டேஷ்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போனேன் அப்படின்னா, இந்த பிஎஸ் சென்டரை வச்சு ப்ரொடக்டரில் 45 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போனீங்கன்னா, பியையும் Q1ஐயும் பியிலிருந்து Q1 வரைக்கும் காம்பஸில் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு பிஎஸ் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடித்தேன். ஸோ ஆர்க் அடிச்சிருப்ப இந்த லைன் வந்து இந்த இன்க்ளைன்லேருந்து அந்த ஆர்க் வந்து இந்த இடத்துல டச் ஆகுது. தேர்ஃபோர் இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணேன் சார். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் 70 mm காம்பஸில் ஆர்க் எடுத்துகிட்டு இங்கேருந்து 70 mmக்கு பிஎஸ் சென்டராக வச்சு 70 mmக்கு ஒரு ஆர்க் அடித்தேன். ஆர்க் அடிச்சுட்டு இங்கேருந்து டாப் ஆஃப் த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு போனேன். ஸோ கொண்டு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு வந்து Q2 டேஷ் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ அகெயின் அடுத்தது என்ன பண்ணேன்னா, P டேஷ்லேருந்து Q2 டேஷ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு P டேஷ் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறப்ப இந்த இடத்துல லைனில் கட் ஆச்சாது. அப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ Q டேஷ் நான் நேம் கொடுத்துட்டு இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த P பாயிண்ட்டையும் Q பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணேன், P டேஷையும் Q டேஷையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ட்ரூ இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் லைனோட இன்க்ளினேஷன் θ 21 டிகிரி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல செகண்ட் லைனோட இன்க்ளினேஷன் π 40 டிகிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்க டேட்டா எல்லாமே நம்ம ட்ரா பண்ணி ஓரளவுக்கு நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற லைன் எல்லாமே நம்ம எரேஸ் பண்ணணும். இப்போ இந்த லைன் நமக்கு எக்ஸஸாக இருக்குது, இங்கே எக்ஸஸாக இருக்குது, இந்த இடத்துல எக்ஸஸாக இருக்குது. இந்த லைன்லாம் எரேஸ் பண்ணிட்டா இன்னும் டயக்ராம் நீட்டாக தெரியும். ஓகேவா? தேங்க்யூப்பா.